கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் மாநகராட்சிக்குட்பட்ட 45 வார்டுகளுக்கும் திறந்த வாகனத்தில் சென்று தீவிர இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், விவரங்கள். ஷியாம், நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில வேட்பாளர்கள் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை துவக்கியிருக்காங்க. கடலூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேமுதிக சார்பில் சிவக்குழந்தும், பாமக சார்பில் திரைப்பட இயக்குனர் சங்கர் பச்சானும் போட்டிடுறாங்க. கை சின்னத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் போட்டிடுறார். இவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாவடி என்ற பகுதியில திறந்த வாகனத்துல தனது கூட்டணி கட்சி முக்கிய நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்ப பாத்தீங்கன்னா அதனுடன் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகராட்சி செயலாளர் ராஜா தலைமையில அவங்க ஊர்வலமா அதாவது முன்பு வாகனத்திற்கு முன்பு இருக்க வாகனத்துல ஏராளமான தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஊர்வலமா புறப்பட்டு அந்த பகுதி முழுவதும் குறிப்பா பாத்தீங்கன்னா வில்வர் நகர் மற்றும் மஞ்சக்குப்பம், ஆல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவங்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. இன்று மாலை 6 மணி அளவில் இறுதிக்கட்ட பிரச்சாரம்ன்றதுனால மாநகராட்சி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மாலை இவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொகுதியான குறிஞ்சிப்பாடி சென்று அவருடைய இறுதிக்கட்ட பிரச்சாரமானது கிராமம் தோறும் சென்று பிரச்சாரத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு மாலை 6 மணி வரை கடலூர்ல ஒரு இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிவடைய இருக்கு. விஷயம். விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.